தாவக ஆட்சியை கவிழ்க்க திமுக எடுத்த முயற்சி வெற்றி பெற்றதா, இல்லை பிராமண கடப்பாறை திராவிட பாறையில் மோதி மழுங்கடிக்கப்பட்டதா? 2025 செப்டம்பர் 27 இப்போதைய முதல்வர் பிரச்சார கூட்டத்திற்கு கரூர் சென்ற போது கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் இறந்தார்கள். இன்னைக்கு நான் எதை பத்தி பேச போறேன்னா, தாவேக ஆட்சியை கவுக்க முடியாமல் எம்எல்ஏக்களை விலை பேசி ஜெயிலுக்கு சென்ற பிறகும் அவர்கள் அடுத்த முயற்சியாக ஆட்சியின் செயல்பாட்டை முடக்கிறதற்கு முயற்சி செய்கிறார் திமுக மற்றும் அதன் மறைமுக கூட்டணி கட்சிகள். அதன் செயல்பாடுகள் பற்றி தான் நான் இன்னைக்கு பேச போறேன். ஆக்சுவலா 2025 செப்டம்பர் 27 இப்போதைய முதல்வர் பிரச்சார கூட்டத்திற்கு கரூர் சென்ற போது கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் இறந்தார்கள். அன்றைக்கு அந்த சம்பவம் நாட்டையே துக்கமடைய செய்தது. இவ்வளவு பெரிய இறப்பு எல்லா மக்களையும் துக்கமடைய செய்தது. ஆனாலும் அப்போது இருந்த ஆட்சி அதற்கு காரணம் தாவேகா தான் என்று அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க முயன்றார்கள். அவசரமா வழக்கு போட்டாங்க, ஒன்மேன் கமிஷன் போட்டாங்க. எவ்வளவு சீக்கிரம் முடிக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா முடிச்சு தாவேகா மீது குற்றத்தை சாட்டலாம் என்று முடிவு பண்ணார்கள். அப்போது அரசியல் கட்சிகள் ஒவ்வொருவரும் மாறி மாறி குறை சொல்லி அரசியல் பண்ணார்கள். அதன் பின்பு அந்த வழக்கு சுப்ரீம் கோர்ட் தலையிடால் அது சிபிஐக்கு மாற்றப்பட்டது. அது வழக்கு இன்று விசாரணையில் உள்ளது. அதன் தொடர்ச்சியாக அரசியல் மாற்றம் ஏற்பட்டு தமிழ்நாட்டில் தாவேகா ஆட்சியை கைப்பற்றி இன்று தமிழகத்தில் ஜோசப் விஜய் அவர்கள் தலைமையில் ஆட்சி அமைக்கப்பட்டு நல்ல முறையில் நடந்து கொண்டிருக்கிறது. 2 மாதங்கள் ஆகிவிட்டது. ஆனாலும் அந்த தோல்வியை திமுக கட்சியினரால் ஏற்றுக்கொள்கிற மனநிலையில் இல்லை. அவர்கள் முதலாவது எம்எல்ஏக்களை விலை வாங்கி ஆட்சியை கவிழ்க்கலாம் என்று முயற்சி பண்ணார்கள். இந்த செயல் அவர்களுக்கு வெற்றி பெறவில்லை. அடுத்தபடியாக இப்போ என்ன ஏற்பாடு பண்ணாங்கன்னா, முதல்வரின் செயல்பாட்டை கட்டுப்படுத்த முயற்சிக்கிறார். அது எப்படி என்றால், 41 பேர் இறந்த கரூருக்கு முதல்வர் போகக்கூடாது. ஏற்கனவே இவர்கள் ஆட்சியில் இருந்த காலத்தில் அவருக்கு திரும்ப வந்து இறந்தவர்கள் குடும்பங்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்கல. அவங்க ஒரு திருமண மண்டபத்தை போய் வாடகைக்கு பேசினா கூட திருமண மண்டப உரிமையாளர்களை மிரட்டி அவர்களுக்கு அந்த திருமண மண்டபங்களை கொடுக்க முடியாமல் பண்ணார்கள். அதன் பின்பு அவர் விஜய் வந்து சென்னைக்கு வரவழைத்து அவர்களை சந்தித்தார், அவர்களிடம் மன்னிப்பு கேட்டார். அது எல்லாம் முடிந்து போய் விட்டது. இப்போது ஆட்சியும் மாற்றம் வந்து விட்டது. ஒரு முதல்வர் என்ன செய்ய வேண்டும், ஒரு முதல்வர் எங்கு போக வேண்டும், முதல்வர் என்ன பேச வேண்டும் என்பதை இவர்கள் கோர்ட் மூலம் கட்டுப்படுத்த முயற்சிக்கிறார்கள். அதற்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு 8/7/2026 அன்று அவசர வழக்காக ஒரு வழக்கை பதிவு பண்ணி அது விசாரணைக்கு வந்தபோது சுப்ரீம் கோர்ட்டு கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் ஆட்டோமேட்டிக்காக அந்த கேஸை வந்து வாபஸ் வாங்கிட்டாங்க. இப்போ இதில் என்ன திமுக கட்சின்னு என்ன நினைக்கிறாங்கன்னே தெரியல. பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்படியே இவங்க சொல்கிறபடி பார்த்தா இவங்க கொண்டு போய் எங்கே மனு கொடுக்கணும்? சிபிஐயில் கொண்டு போய் மனு கொடுக்கணும். இப்போ இது விசாரணையில் இருக்குது. இவர் அங்கே போகிறதுனால உங்களுக்கு ஏதாவது வழக்கு விசாரணைக்கு இடைஞ்சலாக இருக்குமா? இடைஞ்சலாக இருக்கும்னா நீங்கள் அவருக்கு அறிவுறுத்துங்கன்னு சொல்லியிருக்கணும். அவங்க தான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்கணும். ஆனால் இவங்க அப்படி இல்லை. இவங்களாகவே போயிட்டு ஒரு வழக்கை பதிவு பண்ணி முதல்வரை கட்டுப்படுத்த வேண்டும் என்று முயற்சிக்கிறார்கள். ஒருவேளை அந்த சுப்ரீம் கோர்ட் வழக்கில் முதல்வர் போகக்கூடாதுன்னு சொல்லியிருந்தா இந்த ஊடகங்கள் அனைத்தையும் என்ன பண்ணியிருப்பாங்க? இப்போ முதல்வரையே கட்டுப்படுத்துகிறது திமுக தான். முதல்வர் வந்து ஆட்சியில் இருந்தால் கூட, தாவேகா ஆட்சியில் இருந்தால் கூட அந்த அரசாங்கத்தினுடைய செயல்பாடை கூட திமுக தான் கண்ட்ரோல் பண்ணுதுன்னு வீரவசனம் பேசியிருப்பாங்க. எல்லா டிபேட்டும் பண்ணியிருப்பாங்க. 24 மணி நேரம் அவங்களுடைய செய்தி சேனல்கள் எல்லாம் போட்டு முழங்கிட்டு இருப்பாங்க. இப்போ முதல்வரை நாங்கள் கட்டுப்படுத்த முடியாது, அவருடைய பாலிசி டிசிஷன்ல எல்லாம் நாங்கள் தலையிட முடியாது அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் கொடுத்த உடனே அதை பற்றி பேசுகிறதே விட்டுட்டாங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்க, அதோட விடலை. இப்போ ஏற்கனவே நமக்கு தெரியும், ஒருத்தர் வந்து பிராமண கடப்பாறை எடுத்துட்டு திராவிட பாறையை இடிச்சு நாசமாக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அவர் கட்சியை சார்ந்த ஒருத்தர் தீரன் திருமுருகன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து மதுரை ஹைகோர்ட்டில் வழக்கு பதிவு போட்டிருக்காரு.
அவரும் வந்து அதை அவசரமாக விசாரிக்கணும்னு சொல்லிட்டு கேட்டார். ஆனால் வந்து அதில் ரெகுலர் பட்டியலில் தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மதுரை ஹைகோர்ட்டில் சொல்லிட்டாங்க. அந்த வழக்கு இன்னைக்கு விசாரணைக்கு வந்தது. அதில் என்ன சொல்கிறாங்க, அவங்களுக்கு பணி நியமன ஆணை கொடுக்கக்கூடாது, இது வழக்கை பாதிக்கும். இப்போ என்ன இந்த வழக்கை பாதிக்கும் அப்படின்றது இப்போ திமுக சொல்கிறது கூட ஏற்றுக்கலாம். இப்போ வந்து இந்த பிராமண கடப்பாறை எடுத்துட்டு திராவிட பாறையை இடிக்க போனவருடைய கடப்பாறை ஏன் மழுங்கி போச்சுன்னு தெரியல. அவரும் சேர்ந்து இந்த அவருடைய செயல்பாட்டை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. கோர்ட்டில் ஃபைல் பண்ணாங்க. இன்றைக்கி அது கோர்ட்டில் வந்ததுக்கப்புறம் கோர்ட்டில் கூட வந்து அது நாங்கள் வந்து அவருடைய இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது மாதிரி யாருக்குமே பணி நியமனம் எல்லாம் கொடுத்ததில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. உங்களுக்கு ஒரு பழைய சம்பவம் 2019 நடந்தது, அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். திருச்சியில் ஒரு ஆழ்துளை கிணறு வீட்டுக்கு பின்பக்கத்தில் தோண்டி இருந்ததில் ஒரு 2 வயசு குழந்தை, சுதீஷ் அப்படின்ற குழந்தைன்னு நினைக்கிறேன், அந்த குழந்தை வந்து ஆழ்துளை கிணறுல விழுந்து இறந்து போச்சு. அப்போது என்ன பண்ணாங்க, அன்னைக்கு இருந்த அதிமுக கவர்மெண்ட்டு 10 லட்சம் ரூபாய் கொடுத்தாங்க. அதிமுக கட்சி சார்பில் 10 லட்சம் கொடுத்தாங்க, திமுக கட்சி சார்பில் 10 லட்சம் கொடுத்தாங்க. இன்னும் ஒரு சில கட்சிகளை அவங்க குடும்பத்திற்கு போய் காசு கொடுத்தாங்க. அந்த நேரத்தில் ஆக்சுவலி அந்த கேஸில் வந்து குழந்தைய பாதுகாக்க தவறிய அந்த பெற்றோர் மேலே தான் வழக்கு பதிவு பண்ணியிருக்கணும். ஆனால் எல்லாருமே அரசியல் செய்கிறதுக்காக காசு கொடுத்ததோடு விடாமல் அந்த குழந்தையின் தாயாருக்கு திராவிட நலத்துறை பள்ளிக்கூடத்தில் சமையல் அசிஸ்டண்டாக வேலையும் கொடுத்தாங்க. அப்போது யாருமே கேட்கல ஏன் அவங்களுக்கு இந்த பணி நியமனம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து தாவேகா ஆட்சியில் மட்டும் ஏன் திடீர்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாங்க, இல்லை ஹைகோர்ட்டில் போய் வந்து வழக்கு பதிவு பண்ணி நாங்கள் வந்து அவர் போகிறத தடை பண்ணலை, அவர் அந்த பணி நியமன ஆணை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இதில் இருந்து என்ன தெரியுதுன்னா, இந்த ஆட்சியை வந்து எப்படியாவது முடக்கணும், அதற்கு வந்து இடைஞ்சல் கொடுத்துட்டே இருக்கணும் அப்படின்னு தான் பார்க்குறாங்களே தவிர, ஒரு மக்கள் நலம் சார்ந்த ஒரு முடிவு எடுக்கும்போது அதுக்கும் இடைஞ்சல் பண்ணுறாங்க. ஒரு பாதிக்கப்பட்ட நபர்களுடைய குடும்பங்கள் எவ்வளோ வேதனைப்படுவாங்க. இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்குது, அந்த வாய்ப்பை இத்தனை பேர் சேர்ந்து தடை பண்ணுறாங்களே. இப்போது இந்த சூழ்நிலையில் உங்கள் மொத்த கட்சியின் மேலே திமுக, அதே மாதிரி நாம் தமிழர் கட்சி, இப்போ உங்களை மாதிரி கட்சிங்களுக்கு மேலே மக்களுக்கு என்ன எண்ணம் வரும்? நீங்கள் கட்சியை வளர்க்கணும்னு சொன்னால் இந்த மாதிரி இடைஞ்சல் பண்ணி எல்லாம் வளர்க்க முடியாது. பொதுவாக எந்த ஆட்சி பண்ணாலும் 100% நேர்மையெல்லாம் ஆட்சி பண்ண முடியாது. இப்போ தாவேக்கா ஆட்சி வந்து 2 மாதம் தான் ஆச்சு. இன்னும் எத்தனை வருஷம் இருக்குது பார்த்தீங்களா? 5 வருஷம் ஆட்சி. அந்த 5 வருஷத்தில் நீங்கள் அதை கவுக்கிறதுக்கு எந்த முயற்சி பண்ணாலும் நடக்க போகிற விஷயமா இல்லை. ஆனால் எப்படி இருந்தாலும் தவறு நடக்கும். அந்த தவறு நடக்கும்போது அதை பார்த்து நீங்கள் அதற்கு போராட்டம் நடத்துனீங்கன்னா மக்கள் ஏற்றுக்குவாங்க. ஆனால் நீங்கள் ஆட்சி அமைச்சு அன்னையிலேருந்தே இடைஞ்சல் கொடுக்கறதுலேருந்து ஆட்சியை கவுக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, இது மக்கள் மேலே உங்களுக்கு வெறுப்பு தான் வருமே தவிர, ஒரு ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறம் நீங்கள் உங்களுக்கு சந்தர்ப்பம் வரும். உரிமையின் வருமளவும் காத்திருக்கும் கொக்கு போல காத்துட்டு இருந்தீங்கன்னா எவ்வளவோ சந்தர்ப்பம் வரும். 5 ஆண்டுல இன்னும் 100% தாவேக்கா வந்து புனிதர்கள் ஆட்சியெல்லாம் பண்ணுவாங்களான்னு, அது புனிதர்களாக இருந்தால் கூட பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அது அந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகளில் சில தவறுகள் நடக்கும். அந்த தவறுகளை எடுத்துட்டு நீங்கள் மக்கள் முன்னிலை கொண்டு போய் முன்னிறுத்தினீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து நல்ல பேர் கிடைக்கும். அதை விட்டுட்டு நீங்கள் இப்படியே தொடர்ச்சியாக இடைஞ்சல் கொடுக்கணும், ஆட்சியை செயல்பட விடக்கூடாது, ஆட்சியை கவிழ்க்கணும்னு எல்லாம் நினச்சிங்கன்னா உங்கள் மேலே நீங்களே வந்து தூசியை வாரி அப்பிக்கிறது மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஆட்சியை ஒழுங்காக செயல்பட விடுங்க. முதல்வரின் செயல்பாட்டு நல்லதை பாராட்டுங்க. கெட்டது செய்தால் அதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிங்க. அவர் எது பேசினாலும் எதிர்ப்பு தெரிவிக்கணும், எது செய்தாலும் எதிர்ப்பு தெரிவிக்கணும்னா ஆட்சியை ஒன்றுமே பண்ண முடியாது. மக்கள் ஆதரவு கூடிக்கிட்டே இருக்கும். ஒருவேளை நீங்கள் இப்படி இன்னும் ஒன்று யோசிச்சு பாருங்கள், நீங்கள் ஒரு வேளை அந்த ஆட்சியை கவுத்துட்டீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற நீங்கள் எல்லாம் வந்து எத்தனை % வச்சுருக்கீங்களோ, அதாவது 35% வாங்கின தாவேக்கா
அது வந்து 60% மேலே ஓட்டு வாங்கி 200 சீட்டுக்கு மேலே பிடிக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து, அதனால ஒழுங்கு ஆட்சி நடத்துறதும் போது ஆட்சிக்கு நல்லதை ஏற்றுக்கிட்டு மக்களுக்கு எதிரான ஏதாவது செயல்பட்டா அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மக்கள் மேல நல்ல அபிப்பிராயம் நீங்க பெற்றுக்கொள்ளணும்னு என்னுடைய விருப்பத்தை தெரிவித்துக் கொள்வேன். எனவே ஆட்சி கவிழ்க்கிறதுலையும் ஆட்சிக்கு இடங்கச்சல் கொடுக்கறதையும் விட்டுட்டு நல்லதே செய்யுங்க. நீங்களாம் ஏற்கனவே திமுக வந்து எத்தனையோ வருஷம் ஆண்ட கட்சி, 75 வருஷ கட்சின்னு சொல்றீங்க. ஏன் உங்களுக்கு இந்த வயத்தறிச்சல்? ஏன் கடந்த காலங்களில் நீங்கள் தோல்வியே தழுவுனது இல்லையா? உங்களால் ஏன் வந்து விஜய் ஆட்சிக்கு வந்து அதை ஏற்றுக்க முடியலை? பொறுத்திருங்க கொஞ்சமா. ஒரு நல்ல ஆட்சி தானே, மக்கள் சேவைன்னு தெரிஞ்சிருந்தா நீங்கள் வந்தது மக்கள் சேவைக்குன்னு நீங்கள் வந்திருந்தீங்கன்னா ஆட்சியை நல்ல ஆட்சி செய்ய விடுங்க. இது ஏன்னா நீங்கள் கொள்ளையடிக்கிற நோக்கத்தோடு தான் ஆட்சியை பிடிக்கணும்னு நினைக்கிறீங்க. அதனால இப்போ அவர் வந்து ஊழல் வழக்குல எல்லாம் கை வச்சோன்னு உங்களால் தாங்கிக்க முடியல, ஜீரணிக்க முடியல. எப்படி தப்பிக்கிறது? ஆட்சியை கவுத்துட்டாலாவது நம்ம தப்பிக்கலாமா? ஆட்சியை கவுத்தாலும் திரும்ப அவர் தான் வருவார். அவர் திரும்ப வந்தாருன்னா இதை விட மோசமான உங்களுக்கு வந்து நெருக்கடிகள் இருக்கும். நீங்கள் உங்கள் தவறை உணர்ந்து மீண்டும் ஆட்சியை பிடிக்கிறதுக்கு நேர்மையான வழியில் முயற்சி பண்ணுங்க. அதுவே உங்களுக்கு நன்மையாக முடியும். மீண்டும் ஒரு நல்ல செய்தியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்கள் ஜூடியா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம்.